காவேரி விஜய் வந்து இறங்குறத பார்த்துட்டு வந்து பசுபதி அவங்க பொண்ணு செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. பார்த்து வந்து பசுபதி வந்து அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா வந்து பசுபதியோட சொந்தக்காரங்க முன்னாடி வந்து காவேரியை கெத்தா காட்டுறாரு நம்ம விஜய். அதை பார்த்துட்டு அவங்க சொந்தக்காரங்க ஒன்றும் புரியாமல் அப்படியே யோசிக்கிறாங்க. காவேரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து கையை போட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு நம்ம காவேரியை உள்ள. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பசுபதிக்கு வயிறா எரியுது. அடுத்து வந்து உள்ளே போனோடனே இவங்க 2 பேரும் வந்து ஜோடியாக உட்காடுறாங்க. காவேரி வந்து சரி நானும் ஏதாவது வேலை செய்கிறேன், அதெல்லாம் எதுக்கு நம்ம வேலை செய்யணும், இது அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் அவங்களே பார்த்துப்பாங்க, நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு. காவேரி உட்காடுறாங்க. ரொம்ப தான் ஓவராக போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு அவங்க பையனும் செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து நிச்சயத்துக்கான எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க. அப்போ ராகினி கூட்டின்னு வராங்க. ராகினி வந்து அழகாக சாரியெல்லாம் கட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அஜய் என்ன பண்ணுறாரு, ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக வழியிறாரு. இது வந்து நிச்சயத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பசுபதி வந்து நம்ம காவேரி கிட்ட சொல்கிறாரு, நீ என்னமோ நிச்சயத்தை நிறுத்துவேன்னு சொன்ன, பார்த்தல எப்படி தடப்பெல்லாம் நடக்குது நிச்சயம்னு சொல்லிட்டு, இதோட கல்யாணத்தை எப்படி நடத்துவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்டு நம்ம காவேரி சிரிக்கிறாங்க. அதை பார்த்து என்ன இவ சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. பார்க்கலாங்க, அதை ஏற்பாடு பண்ணுறீங்களா பண்ணுங்க, லாஸ்ட்டில் என்ன நடக்க போகுது நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதையெல்லாம் வந்து விஜய் வாட்ச் பண்ணுறாரு. விஜய் வந்து கேட்குறாரு, என்ன காவேரி என்ன தான் பண்ண போகிற, ஆனால் இப்போ கிடையாது, கடைசியில் பார்க்க தானே போகிறீங்க, இந்த காவேரி என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு, என்ன பண்ண போகிற காவேரி என்கிட்டயாவது சொல்லு அப்படின்னா, இந்த நிச்சயம் கண்டிப்பாக நடக்காது, அதுக்கு இந்த காவேரி எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன், அதனால் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் பாஸ், கண்டிப்பாக நடக்கும், நிச்சயம் இல்லை நான் சொல்ல போகிறது நடக்கும் அப்படி சொன்னோன்னே ஒன்றும் புரியல விஜய்க்கு. என்ன இவ இப்படி சொல்லிட்டு இருக்காள், என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டென்ஷனாக பார்த்துட்டே இருக்காரு. கரெக்டாக வந்து நிச்சயத்துக்கான வந்து எல்லா தட்டையும் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம ராகினி அதுக்கப்புறம் அஜய் எல்லாருமே வந்து 2 குடும்பம் வந்து சேர்ந்து வந்து நிச்சயத்தை வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தட்டு மாற்றுறதுக்காக ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தா போலீஸ் வந்து நிற்கிது. அதை பார்த்து எல்லாரும் என்னாச்சு, ஏன் போலீஸ் வருது அப்படின்னோடனே, உங்களை பசுபதி உங்களை நான் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்கிறாங்க. கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காக எங்களை அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னே, இவருக்கு மேலே ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸ் இன்னும் முடியவே முடியல, அதுக்குள்ளே இவர் இங்கே வந்துட்டார் கொடைக்கானல்லேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் காவேரியை வந்து இவர் தான் வந்து ஆளை வச்சு தூக்கிட்டு போனார், அந்த கேஸ் தான், இதை காவேரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இங்கே இருக்கிறதா சொன்னதே காவேரி தான் எங்களுக்கு அப்படின்னோடனே எல்லாருமே அதிர்ச்சி அடிச்சு எல்லாருமே காவேரியை பார்க்குறாங்க. அடுத்து வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து விஜய் வந்து எல்லாருக்கிட்டே சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள், நடந்து போச்சு, அதுக்காக இந்த நிச்சயத்தை நிறுத்த வேணாம், சொன்னால் கேளுங்க, இந்த நம்ம குடும்பத்து மானத்து பிரச்சனை, நீ பேசுப்பா காவேரி கிட்டேன்னு விஜய் கிட்ட சொல்கிறாங்க. விஜய் வந்து அது அவளோட இஷ்டம், அவளை தானே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா இதுக்காக அதனால் வந்து நான் எதுவுமே பண்ண முடியாது, இது காவேரி கிட்ட தான் எல்லாமே இருக்குது, நான் எந்த விஷயமும் காவேரிக்கு பக்கபலமாக தான் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிடுறாரு. அதை கேட்டு எல்லாருமே டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து எல்லாருமே கெஞ்சுறாங்க போயிட்டு காவேரி கிட்ட, காவேரி ப்ளீஸ்மா சொன்னால் கேளு, இந்த நிச்சயம் நடந்தே ஆகணும், தயவு செய்து வந்து நிச்சயத்தை நடத்துக்க அலோவ் பண்ணுமா, அவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் இருக்குமா, அது கொஞ்சம் வந்து தயவு பண்ணுமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நீங்கள் பாருங்கள் நீங்களாம் தான் பேசுகிறீங்க, ஆனால் பேச வேண்டிய சும்மா தானே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து பசுபதி டென்ஷனாக இருக்காரு. உடனே வந்து அப்பா இந்த நிச்சயம் நடந்தே தீரணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ராகினி, இருமா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்பா ஆனால் அவகிட்ட போய் நீங்கள் கெஞ்ச வேணாப்பா அப்படின்றாங்க. நீ இருமா, 2வது வாட்டி என் பொண்ணோட நிச்சயம் வந்து நினைச்சிட என்னால் தாங்கிக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாரு. இங்கே பாரு காவேரி, உனக்கு என்ன பிரச்சனை, சரி நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் போதுமா, அதுவும் எல்லாம் முன்னாடி கேட்குறேன், அதுக்காக நீ இப்படிலாம் படாத அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே காவேரி முறைக்கிறாங்க.